வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு நுரேலியாவிலேருந்து ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் இது மாதிரி நீர்வீழ்ச்சியை பார்த்த உடனே பஸ்கார்ட்ட கெஞ்சி இறங்கிட்டேன். இங்கேருந்து திருப்பி எவ்வளோ தூரம் போகணும் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி அருவியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு இதமாக குளிர்ச்சியாக நல்ல ஒரு வைப்ரேஷனாகவும் இருந்துச்சு. அதனால தான் இறங்கிட்டேன். நெருக்கி பார்த்தா ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கு. இங்கே வந்து ஒரு ஆட்டோவும் இந்த இடத்துல கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடலை வாங்கினோம். கடலை வாங்கி நான் தின்னேன். எனக்கு ஒரு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. என்னோட வர்றவங்க அந்த கடலையை தின்னுக்கிட்டு வர்றாங்க. என்னோட ஒரு டைம் பாசிங் மாதிரி தின்னுக்கிட்டு நடக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு குகை மாதிரி தெரியுதுங்க. அந்த குகை உள்ள நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஆட்டோ வருதான்னு பார்த்தேன். ஆட்டோனா நிறுத்தவே இல்லைங்க. வேற பஸ் வருதான்னு கேட்டா பஸ் எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இங்க உள்ள ஒரு கிராமத்து மக்கள். இங்க பாருங்க, தூரத்துல தெரியுது ஒரு குகை மாதிரி தெரியுது பாருங்க. இந்த மலைக்கு உள்ளதான் இந்த பஸ், ஆட்டோ, காரு எல்லாம் போகும். இப்ப நான் வந்துட்டு இது உள்ள நடந்து அந்த சைடு போயிட்டு தான் ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா அங்கேருந்து பக்கத்துல இருக்கான்னு, அந்த கோயில் இருக்கான்னு சொல்லி அங்க யாராவது பார்த்தா கேட்கணும். ஆனா பாருங்க, கருங்கும்முன்னு இருட்டா தெரியுது. இது எவ்வளவு பெரிய மலை உள்ள மலையை குடைஞ்சு இந்த ரோடு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஆங்கிலேயர் காலத்துல போடப்பட்ட ஒரு ரோடு. இதுல வந்து நடந்து போறது அளவுடா என்னன்னு தெரியல. ஆனா பயமா இருக்குங்க. இவ்வளவு தூரம் சுரங்க பார்க்கும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த பாலம் போகுது பாருங்க, அந்த சுரங்க பாதை. நான் இப்போ அது உள்ளதான் நடக்க போறேன். இங்க பாருங்க, கேமரா ஜூம் பண்ணாலுமே அந்த கடைசி எண்டு தெரியல. அவ்வளவு தூரமா இருக்குது. இந்த இடத்துல இந்த ஆட்டோக்காரர் நின்னாரு. அவர் வந்து வேற யாரோ பயணியோட வந்தேன்னு சொன்னாரு. அதனால எங்களுக்கு பயணிகள் ஆட்டோ கிடைக்கல. இப்போ என்ன பண்றதுன்னா, இடம் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. சரி, எல்லாமே விதி விட்ட வழி, எல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, இந்த பாலத்து உள்ளதான் ஒரு ஓரமா அப்படி நடக்கணும். ஆனா வர்ற பஸ் போற வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு காது அத்துக்கிட்டு போறது மாதிரி இருக்குது. ரொம்ப இது மாதிரி ஒரு சுரங்கப்பாதைகளை நடக்கிறது வாழ்க்கையில் இதாங்க மொதல் நடக்கிறேன். என்ன ஒன்று, சில நேரம் நம்ம அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு நல்லதாகவும் அமையும், சில நேரம் கெட்டதாகவும் அமையும். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, இந்த பாலத்து உள்ள இந்த குகை உள்ள நடந்து போகிறது. ஏன்னா நான் வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இறங்குனதுனால நான் அது மாதிரி அடுத்த பஸ்ஸு கிடைக்காம போயிடுச்சு. வாங்க, எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. அடுத்த எண்டும் எனக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஆனால் கருங்கும்முன்னு இருக்குங்க. ஆனால் லைட்டெல்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் பயம் பெருசாக தெரியலை. வண்டியெல்லாம் சில நேரம் போகுது. நான் சில வண்டியெல்லாம் லிஃப்ட்டு கேட்டேன். யாரும் நிறுத்துகிற மாதிரி தெரியலை, நிறுத்தவும் இல்லை. இருந்தாலும் ஒரு புதுவிதமான முயற்சி, புதுவிதமான அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான இனம் புரியாத சந்தோஷமும் இருக்குது. பாருங்க, இன்னும் போகிறேன் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. எனக்காக நீங்களும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லபடியாக நம்ம அந்த கடைசியில் போய் கண்டுபிடிச்சி வெளில வந்துடுவோம். வெளில வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சில வெளிச்சம்லாம் தெரியுது. ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. கடவுள் தாங்க நம்மளை ஒரு வழியாக கொண்டாந்து சேர்த்துட்டாரு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குகையை விட்டு வெளியில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மலை உள்ள இந்த குகையை வந்துட்டு எப்படி உருவாக்கி இருப்பாங்க, எத்தனாயிரம் மக்கள் வந்துட்டு இதில் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களோட உழைப்பை நினச்சி பாருங்க. எப்போவோ பலாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு உழைச்ச உழைப்புக்கு இது மாதிரி ஒரு அழகான ஒரு ரோடு கிடச்சிருக்குது. இன்னைக்கு இந்த ரோடு மட்டும் இல்லைன்னு சொன்னால், இந்த குகையில் உள்ள மலையை குடைஞ்சி ரோடு போடலைன்னா எத்தனை கிலோமீட்டர் சுற்றி இந்த ஏரியாவுக்கு வர்றது மாதிரி இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு அந்த மக்கள், இந்த தொழிலாளர்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட உழைப்புனால தான் நிறைய பேருக்கு பயணங்கள் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா அந்த தூரமே தெரியல. அவ்வளோ ஒரு வளைவான ஒரு குகைங்க இது. இப்போ வெளியில் வந்தாச்சு. இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி தூரத்தில் தெரியுது. எவ்வளோ ஒரு அழகான நீர்வீழ்ச்சி பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம அந்த மலை உள்ள, அந்த குகை உள்ள பயந்து நடந்ததெல்லாம் நமக்கு ஒரு அலுப்பு தெரியலைங்க. இந்த நல்ல இயற்கையான காற்று, நல்ல மலைகள், மலை சார்ந்த இடங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தாங்க கிடைக்குது. இங்கே இன்னமும் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு எதையும் பார்க்கவே இல்லை.
இந்த மாதிரி அருவிகளை பார்த்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது தான். எவ்வளவோ பண்ணிட்டோம் வாழ்க்கையில், இன்னும் அதை பண்ண மாட்டோமா என்ன? தூரத்தில் ஏதோ வண்டியெல்லாம் தெரியுது, அங்கே போய் கேட்பேன். ஏதோ ஒரு ஆட்டோ கிடச்சுன்னா அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே உள்ள ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் உள்ள ஒரு கனவுல அதுவும் ஒன்றுங்க, ராமோட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் கடவுள் எனக்கு கை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயரையும் வணங்கிடுவோம். இங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. நான் வந்துட்டு வெளிநாட்டிலலாம் பார்த்துருக்கேன். நம்ம அவக்கடை பழம் 2 தினாரு 3 தினாரு, அதாவது 20 திராம்ஸ் 30 திராம்ஸ்லாம் சொல்லுவாங்க. இங்கே கிலோவே 150 ரூபா தான். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் இந்த அவக்கடை பழம். நான் சில நேரம் நினைக்கிறது, இந்த மாதிரி மலைகள் மேலே இந்த மலையை உடைச்சி அதில் ரோடு போட்டிருக்காங்களே, அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோடை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ரோட்டில் ஒரு பயணம் பண்ணுறோம். சின்ன குண்டும் குழியுமா இருந்தாலே நம்ம வந்துட்டு திட்டுறோம், என்ன ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு தெரிஞ்ச கஷ்டம்லாம், நம்ம படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்க தோணுதுங்க. பாருங்கள், மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு வைப்ரேஷன் இது. நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து கண்டிக்கெல்லாம் போனீங்கன்னா, கண்டியிலேருந்து நுரேலியா போங்க. போகிற வழியில் தான் ராம்போட ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய அருவி கொட்டுது பாருங்கள். அந்த அருவியை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல உட்காரணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு அருவிங்க, ரொம்ப தூரத்தில் தெரியுது. டைம் இல்லை, அதனால் அங்கெல்லாம் கிட்டத்துலலாம் போக முடியலை. பாருங்கள் எவ்வளோ தூரத்தில், கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த அருவியெல்லாம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு அருவி அது. ஒரு வழியாக இங்கே நடந்து வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அந்த டீ எஸ்டேட்டு உள்ளே போயிட்டு அங்கே டீயெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே ஒரு டீயும் குடிச்சிட்டு, முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு, இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயரை தரிசிப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆதரவில் தான் நம்ம மேலும் மேலும் நிறைய வீடியோ தர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஏரியா வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் சுற்றி காமிச்சிருக்கிறேன். நல்லா ஒரு அழகான ஒரு மாலை நேரம், நல்ல ஒரு குளிர் காற்று வீசுகிற ஒரு நேரம் அது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லி, நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.